Hi everyone. இந்த வீடியோல நம்ம characteristics of an ideal op amp பத்தி பார்க்கலாம். So first operational amplifier னா என்னன்னு பார்த்திடலாம். So op amp யூசுவலா ஒரு triangle symbolல தான் represent பண்ணுவாங்க. The plus அதுக்கு ரெண்டு input pin உண்டு. Plusங்கிறது non inverting input, minusங்கிறது inverting input. ஒரு output pin இருக்கும். அதான் V0 அப்படின்னு சொல்றோம். So basic definition of op amp. Define op amp. What is an op amp? அந்த மாதிரி questionக்கு answer என்னன்னா op ampங்கிறது it is an integrated circuit that can perform two functions. என்னது? இங்க operational இருக்கு. So it performs mathematical operation. இது amplifier. So it amplify the electrical signals. ஓகேவா? So எதை amplify பண்ணும்? இப்ப ரெண்டு input இருக்கு. இந்த ரெண்டுக்குள்ள difference இருக்கும். Suppose நான் இங்க ஒரு 10 வோல்ட்டும் இங்க ஒரு 8 வோல்ட்டும் கொடுத்தேன்னா 10 minus 8 is 2 volt. அந்த 2 volt அதை amplify பண்ணி கொடுக்கும். Amplifier அந்த gain ஓட வேல்யூவை பொறுத்து அது மாறும். So இப்ப gain வந்து ஒரு 10 power 5. யூசுவலா கெயின் வந்து ரொம்ப ஹை வேல்யூவா இருக்கும். ஓப்பன் லூப் கெயின் ஒரு 10 பவர் 5 சப்போஸ் 100ன்னு வச்சுக்கலாம். 100 into 2 200 வோல்ட் தான் அதோட அவுட்புட். ஸோ இதுதான் ஆப் ஆம்போட டெஃபினிஷன். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் ஐடியல் ஆப் ஆம்ப் பார்க்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இன்புட் இம்பிடன்ஸ் வந்து இன்ஃபைனைட்டா இருக்கணும். ஸோ இன்புட் இம்பிடன்ஸ் இப்போ இன்புட் சைடு போயிட்டு இங்கே வந்து யூஸ்வலா ஒரு ரெசிஸ்டர் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இம்பிடன்ஸ் இருக்கு. இம்பிடன்ஸ் வந்து இன்ஃபைனைட்னா என்ன அர்த்தம்? அது வழியா எந்த கரண்ட்டும் பாஸ் ஆகாது. நமக்கு தெரியும் ரெசிஸ்டர் வந்து ரொம்ப ஹை வேல்யூயா இருந்தா அது வழியா கரண்டே ஃப்ளோ ஆகாது. இப்போ இங்க இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ் இன்ஃபைனைட் இம்பிடன்ஸ் இருக்கு. அப்ப என்ன ஆகும்? இந்த ரெண்டு லைன் வழியாவும் கரண்ட் ஃப்ளோ ஆகாது. அப்படின்னா இங்க ஒரு நான் சென்சாரை ஏதோ ஒரு சர்க்கியூட் இங்க கனெக்ட் பண்ணிருக்கேன்னா அந்த சர்க்கியூட்ல இருந்து இந்த ஆப் ஆம்ப் எந்த கரண்ட்டுமே எடுக்காது அப்படின்னு அர்த்தம். ஸோ டஸ் நாட் டிரா எனி கரண்ட் ஃப்ரம் தி இன்புட். இங்க எந்த சர்க்கியூட் இருந்தாலும் அந்த சர்க்கியூட்ல இருந்து இது ஆப் ஆம்ப் வந்து கரண்ட்டை டிரா பண்ணாது. இதோட அட்வான்டேஜ் என்னன்னா இப்ப நான் ஒரு சென்சார் சர்க்கியூட் வச்சிருக்கேன். ஒரு அதோட சென்சாரோட அவுட்புட் ஒரு டெம்பரேச்சர் சென்சார்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மெஷர் பண்றேன். அது வந்து மில்லி வோல்ட்ல வருது. ஸோ இந்த மில்லி வோல்ட்டுங்கிறது ஒரு சின்ன லோ பவர் சிக்னல். அந்த லோ பவர் சிக்னலை நான் டைரக்டா ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் கொடுத்து ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ எனக்கு என்ன வேணும்? இந்த சிக்னலை ஆம்பிளிஃபை பண்ணி கொடுத்தாதான் மைக்ரோ கண்ட்ரோலர்ல இன்புட்டா கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு நான் ஆப் ஆம்ப் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆப் ஆம்ப் யூஸ் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ் ஆகுது? இது இங்க இருந்து இந்த சென்சாரே ரொம்ப வீக் சிக்னல் தான் வச்சிருக்கு அவுட்புட்டா. அதுல இருந்து இது எதுவுமே டிரா பண்ணாது. ஜஸ்ட் சிக்னலை மட்டும் ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும். ஸோ நார்மலி இந்த மாதிரி டிரைவர் சர்க்கியூட்ல இந்த ஆப் ஆம்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? இன்புட் இம்பிடன்ஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கணும். ஸோ தட் இட் வில் நாட் டிரா எனி கரண்ட் ஃப்ரம் தி சோர்ஸ். இப்போ அவுட்புட் இம்பிடன்ஸ்க்கு வந்திருக்கோம். அவுட்புட் இம்பிடன்ஸ் வந்து ஜீரோவா இருக்கணும். அப்படி ஜஸ்ட் ஆப்போசிட் ஜீரோவா இருக்கணும். ஏன் ஜீரோவா இருக்கணும்? சப்போஸ் இதுவுமே ஹை வேல்யூவா இருந்தா என்ன ஆகும்? ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹையா இருந்தா என்ன ஆகும்? I into R வோல்டேஜ் டிராப் இருக்கும். அதனால இங்க ஏதாவது நான் ஒரு மோட்டர் இங்க கனெக்ட் பண்ணேன்னா இங்க வோல்டேஜ் வந்து டிராப் ஆயிரும். இந்த ஆப் ஆம்போட அவுட்புட் 15 வோல்ட்ஸ்னா நீங்க மோட்டர் கனெக்ட் பண்ணும்போது வோல்டேஜ் டிராப் ஆயிரும். அதனால ரெசிஸ்டன்ஸ் ஒரு ஐடியல் ஆப் ஆம்போட அவுட்புட் இம்பிடன்ஸ் வந்து ஜீரோவா இருக்கணும். ஜீரோவா இருந்ததுன்னா நோ வோல்டேஜ் டிராப். வோல்டேஜ் டிராப்பே இருக்காது. நிறைய டிவைசஸை என்னால டிரைவ் பண்ண முடியும் ஒரு ஆப் ஆம்பை யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஓப்பன் லூப் கெயின் வந்து இன்ஃபைனைட்டா இருக்கணும். ஸோ கெயின்ங்கிறது இந்த ஏ தான் கெயின். இந்த கெயின் வந்து ரொம்ப ஹையா இருந்ததுன்னா நம்ம என்ன இந்த ரெண்டுக்குள்ள சிக்னல் டிஃப்ரெண்ட் சிக்னலை வந்து அதை ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும். VDing தான் the difference between the two signals. நெக்ஸ்ட் வந்து இன்ஃபைனைட் பேண்ட்வித். ஸோ பேண்ட்வித்னா நான் இப்போ லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல் கொடுத்தாலும் ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல் எந்த சிக்னல் கொடுத்தாலும் ஆப் ஆம்ப் ஒரே மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து கெயின் வச்சுக்கலாம். கெயினுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் நம்ம பிளாட் வரைஞ்சா இந்த மாதிரி பிளாட் பார்த்துருப்பீங்க. கெயின் வந்து ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி வரை கான்ஸ்டன்டா இருக்கும். அதாவது இதுதான் பேண்ட்வித். இந்த பர்டிகுலர் ரேஞ்சுக்கு பேர் தான் பேண்ட்வித். இந்த ரீஜன்ல ஆப் ஆம்ப் ஒழுங்கா ஆப்ரேட் ஆகுது. அதுக்கப்புறம்
ஹையர் ஃப்ரீக்வன்சி கொடுத்தா ஆப்பாமால அவ்வளோ ஃபாஸ்டா ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. அதுக்கு வந்து குறைஞ்சிரும், அதோட கெயின் வந்து குறைஞ்சிரும். ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் வந்து இன்ஃபைனைட்டா இருக்கணும். அதாவது இப்படி ஸ்ட்ரெயிட் லைனாவே இருக்கணும் ஒரு ஐடியல் ஆப்பாம்னா. பட் ப்ராக்டிக்கலா அப்படி ஒரு ஆப்பாமே இருக்காது. ஓகே, ஸோ ஐடியல் ஆப்பாமோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இன்ஃபைனைட் பேண்ட்வித் தான் ஒரு ஆப்பாம்க்கு இருக்கணும் ஐடியல் ஆப்பாம்க்கு. பட் ப்ராக்டிக்கலி இட்ஸ் நாட் பாசிபிள். நெக்ஸ்ட் ஆஃப்செட் வோல்டேஜ் வந்து ஜீரோவா இருக்கணும். ஆஃப்செட் வோல்டேஜ்னா இப்போ V1 0 V2 0னா நமக்கு அவுட்புட் என்னவா இருக்கணும், ஜீரோவா இருக்கணும். பட் சம்டைம்ஸ் ஜீரோவா இருக்காது. இது வந்து நம்ம இப்போ மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் எடுத்தோம்னா சில நேரம் எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அது ஜீரோல இருக்காது. நம்ம ஒரு நாபை வந்து டேர்ன் பண்ணி அதை வந்து ஜீரோவா ஆக்கிடுவோம். அதே மாதிரி தான் சம்டைம்ஸ் இங்க ரெண்டுமே ஜீரோவா இருந்தாலும் அவுட்புட் ஜீரோ இல்லாம இருக்கும். அப்படின்னா நம்ம வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த ஆஃப்செட் வோல்டேஜ் வந்து அவுட்புட் வோல்டேஜை ஜீரோவா கொண்டு வந்துடலாம். ஸோ ஒரு ஐடியல் ஆப்பமா இருந்ததுன்னா ஆஃப்செட் வோல்டேஜ் இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி ஜீரோ. இன்புட் ஜீரோவா இருந்தா அவுட்புட் ஜீரோவா தான் இருக்கணும். ஸோ இவ்வளவு நேரம் பார்த்தது ஃபர்ஸ்ட் 5 இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். அடுத்து 2 முக்கியமானது வந்து காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோ அப்படின்னு இருக்கு. இதுல நேம்லே தெரியும், காமன் மோட் ரிஜெக்ஷன் அப்படின்னா காமனா 2 இன்புட்டுக்கும் காமனா ஒரு சிக்னல் இருக்குன்னா அதை இந்த ஆப்பாம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடணும். ரிஜெக்ட் பண்ணிடணும்னா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு நாய்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகுது. நீங்க ஒரு லேப்ல பயங்கர சத்தம் வர்ற ஒரு லேப்ல வைக்கிறீங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு நாய்ஸ் வந்து இந்த சிக்னலோட இன்டர்ஃபியர் ஆயிட்டுன்னா இந்த மாதிரி 2 இன்புட்டுக்குமே இந்த சிக்னல் வந்து காமனா இருக்கு. இங்கேயும் ஆட் ஆயிருக்கு, இங்கேயும் ஆட் ஆயிருக்கு. இந்த மாதிரி காமனா இருக்க சிக்னல்ல வந்து அவுட்புட்ல ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது. அதாவது ஆப்பாம் வந்து கம்ப்ளீட்லி ரிஜெக்ட்ஸ் எனி அன்வான்டட் ஐடென்டிக்கல் சிக்னல்ஸ். அதுதான் காமன் மோட் ரிஜெக்ஷன். காமனா இருக்கிற சிக்னலை வந்து அது ரிஜெக்ட் பண்ணிடணும். பட் இப்போ நான் ஒரு டிஃப்ரெண்ட் சிக்னல், இது ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் சிக்னல் கொடுத்தேன்னா அதை மட்டும்தான் அதை ஆம்பிளிஃபை பண்ணும். இந்த காமன் மோட் சிக்னலை அதை ஆம்பிளிஃபை பண்ணக்கூடாது. அதுக்கு பேரு தான் காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோ. நெக்ஸ்ட் வந்து ஸ்லூ ரேட். ஸ்லூ ரேட்னா இப்போ நான் இன்புட் கொடுத்தேன்னா அவுட்புட் எவ்வளவு ஃபாஸ்டா சேஞ்ச் ஆகுதுங்கிறத பொறுத்து தான். ஸோ இது வந்து இன்புட், இப்போ ஒரு ஸ்டெப் வேவ் இன்புட் கொடுத்தேன்னா அவுட்புட்டும் இதே மாதிரி வரணும். ப்ராக்டிக்கலா அது பாசிபிள் இல்லை. ஏன்னா ஆப்பாமோட கன்ஸ்ட்ரக்ஷன்ல பார்த்தா சில கெப்பாசிட்டர் இருக்கும், ஆர் கெப்பாசிட்டி எஃபெக்ட் இருக்கும். அதனால என்ன ஆகும், கெப்பாசிட்டர் இருந்தாலே சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் டேக்ஸ் டைம். ஸோ இம்மீடியட்டா அதால ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. பட் ஒரு ஐடியல் ஆப்பாமோட ஸ்லூ ரேட் வந்து இன்ஃபைனைட்டா இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஐடியல் ஆப்பாம் பார்த்தோம். இதை சம்மரைஸ் பண்ணிடலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த டாபிக்ல இருக்க ஒரே ஒரு கொஸ்டின் வந்து இதுதான், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் லிஸ்ட் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் ஐடியல் ஆப்பாம். இது 2 மார்க் 4 மார்க் எது வேணாலும் வரலாம். ஸோ இன்ஃபைனைட் இன்புட் இம்பிடன்ஸ், 0 அவுட்புட் இம்பிடன்ஸ், ஓப்பன் லூப் கெயின் வந்து இன்ஃபைனைட்டா இருக்கணும், பேண்ட்வித் இன்ஃபைனைட், ஆஃப்செட் வோல்டேஜ் 0, common mode rejection ratio infinite, slew rate infinite. So இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டே இது மட்டும் தான் ஜீரோவா இருக்கணும். அவுட்புட் இம்பிடன்ஸும் ஆஃப்செட் வோல்டேஜும் ஜீரோவா இருக்கணும். மீதி எல்லாமே இன்ஃபைனைட்டா தான் இருக்கணும். ஸோ இவ்வளவு நேரம் ஐடியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். அதுல இருந்து ஈக்குவலன்ட் சர்க்யூட் எப்படி வரைகிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை பார்த்தீங்கன்னா இன்புட் டெர்மினல்ஸ் இங்க இருக்கு. இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் இன்புட் இம்பிடன்ஸ் Ri. ஓகேவா? இதுதான் இன்ஃபைனைட்டா இருக்கணும். அப்புறம் இங்க ஒரு R0 இருக்கு, அதுதான் அவுட்புட் இம்பிடன்ஸ். இது வந்து ஜீரோவா இருக்கும். கரெக்டா? நவ் இங்க பாத்தீங்கன்னா ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கும். ஆக்சுவலி என்ன பண்ணிருப்பாங்க, மொத்த தெவெனின் வோல்டேஜ், தெவெனின்ஸ் தியரம் படிச்சிருப்பீங்க. மொத்த சர்க்யூட்டையும் யூ கேன் ரெடியூஸ் டு எ வோல்டேஜ் சோர்ஸ் இன் சீரீஸ் வித் ரெசிஸ்டன்ஸ். அதை தான் இங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பேரு தான் வோல்டேஜ் கண்ட்ரோல் வோல்டேஜ் சோர்ஸ். AOLங்கிறது ஓப்பன் லூப் கெயின் இன்டு டிஃபரன்ஷியல் வோல்டேஜ். ஸோ இது ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், இதுதான் தெவெனின் வோல்டேஜ் சோர்ஸ். இதுக்கு சீரீஸா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இது வந்து தெவெனின் ரெசிஸ்டன்ஸ்.
இதுதான் அவுட்புட் வோல்டேஜ். ஓகேவா? ஸோ இதுதான் தெவெனின்ஸ் தியரம், ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இன் சீரிஸ் வித் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் ஈக்குவலன்ட் சர்க்யூட் ஆஃப் அன் ஆப் ஆம்ப். ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா இந்த இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. உங்களுக்கு இதே இங்கிலீஷ் வெர்ஷன்ல பார்க்கணும்னா ரீட் எலக்ட்ரிக் சேனல்ல வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், அங்க போய் பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.